கஞ்சி அண்ட் வடா. ப்ளஸ் வடா. வாவ், இவன் கஞ்சி கொடுத்துருக்கான். அதையும் ட்ரை பண்ணலாமா? இன்னும் வாஸ் ஹேவிங் மோர் சாஃப்டர் டேட்ஸ். நீ வை, நான் சொல்கிறேன். அந்த தடவை அந்த டப்பாவை வச்சு செஞ்சு விட்டேன். பேங்காக சொன்னா நல்லா இல்லை. தேங்க்யூ ஃபார் ரெக்கமெண்டிங். சக்தி சொல்லிருந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்? ஓகேம்மா பாரு, போன வாட்டி இஃப்தார் பாக்ஸ் நீ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன, அது எதுவுமே இல்லைன்னு. இது இஃப்தார் பாக்ஸ் அந்த 2 இஃப்தார் பாக்ஸை சேர்த்த மாதிரி ஒரு இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே சரி. ஜாய்தூன்லேருந்து ரெஸ்டாரண்ட். ஓகே, ஜாய்தூன்லேருந்து உனக்கு இஃப்தார் பாக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? நம்ம ஜாய்தூன் இஃப்தார் பாக்ஸை டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ உள்ள எப்படி இருக்கு என்னன்ட்டுலாம். ஓகே ஓகே ஓகே. வெல்கம் பேக் டு வைப் வித் ஏவி गाइस. ஓகே ஓகே, நம்ம இது ஜாய்தூன்ல இஃப்தார் பாக்ஸ் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஓபன். ஜாய்தூன் போன வாட்டி கம்பேரிசன் போட்டிருந்தோம். இந்த வாட்டி ஒரேடியா ஜாய்தூன் வந்து பெருசா. விஷஸ் இது எழுதியிருக்கான் நீமா ரம்ஜானுக்கு. அவனோட ஒரு கிரீட்டிங்ஸ். அது கிரீட்டிங்ஸ், என்ஜாய் யுவர் டின்னர் கிரீட்டிங்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். கூட பிளேட் கொடுத்துருக்காங்க இவன் ஃபார் ஷேரிங் டு ஈட். பிளேட் கொடுத்துருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ரம்ஜான் டைமில் எல்லாரும் வெளியே எங்கன்னா பாக்ஸ் இது பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பிளேட் வேணும்னு சொல்லிட்டு பிளேட்டை கொடுத்துருக்கான். குட், நைஸ் ஒன். என்னென்ன கொடுத்துருக்கான்? ஓகே, ஸ்பூனும் கொடுத்துருக்கான். அப்படி ஸ்பூன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான்? மட்டன் பிரியாணி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு போன வாட்டி மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க, எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. மட்டன் பிரியாணி பாக்ஸ் மேலே, அதுக்கப்புறமா கிளி பரோட்டா, வாட்டர் பாட்டிலு, ரோலு, பிரிஞ்சால் கிரேவி, ரைத்தா, டேட்ஸு, அதுக்கப்புறமா ஹைதராபாடி அலீமு. இது நான் தெரியல, இதுக்கு அவன் மென்ஷன் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறமா ஸ்நாக்குன்னு போட்டு ஒன்று வச்சுருக்கான். அப்புறமா பார்பிக்யூ சிக்கன், கட் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா இங்கேயே இன்னொரு ஸ்நாக்கு. இல்லை, கஞ்சி அண்ட் வடா. வாவ், இவன் கஞ்சி கொடுத்துருக்கான். நான் கஞ்சி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். மயோனைஸ் சாஸ், வாட்டர் மயோனைஸ் சாஸ். ஓகே, நம்ம கஞ்சிலேருந்து ஆரம்பிப்போமா? கஞ்சி. வாவ், நான் கஞ்சி சீரியஸாக நான் கேட்டுட்டேன், இந்த போன வீடியோவில் தான் கேட்டேன். ஜாய்தூனில் கஞ்சி தரான். இதான் கஞ்சியா? ஸ்பூன் எங்க? கஞ்சி ட்ரை பண்ணணும் நீங்க. அட் லாஸ்ட் ஜாய்தூன் ஐம் ட்ரைங் ஃபர்ஸ்ட் டைம் நோம்பு கஞ்சி. இது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. ஐ டி நாட் டேஸ்டட் இன் மை லைஃப். நீ குடிச்சிருக்கியாமா நோம்பு கஞ்சி? ரோல் கூட கொடுத்துருக்கான், பேப்பர் ரோல். நோம்பு கஞ்சி நீ குடிச்சிருக்கியாமா? இல்லைப்பா. நீயே குடிச்சது இல்லையா? அது என்ன நோம்பு கஞ்சியும் வடையும் காம்பினேஷன் இது. ஓகே ஓகே சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டது இல்லை. பார், மசால் வடை. கஞ்சி 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 காசிடுவேன். மெதுவா மேலே டிஷ்யூ பேப்பர் இஸ் யூசிங். இந்த பேப்பர் ரோல் கூட கொடுக்குறாங்க. அது பேப்பர் ரோல் எல்லாமே ரோலா? ஐ தாட் இட்ஸ் பேப்பர் ரோல். அங்கே ஓகே, இதான் கஞ்சியா? கஞ்சி எனக்கு ஒரு மாதிரி ரச சாதத்தை சிக்கன் போட்ட மாதிரி இருக்கு. ரைஸ் இருக்கு, பருப்பு இருக்கு. நல்ல வடை. நான் ஸ்விக்கியில் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தால இந்த வடை கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால எனக்கு கொஞ்சம் இதாக தருது, கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுக்குது. பட் ஆனால் நல்ல வடை. சிக்கன் போட்டுக்கிறாங்க இல்லை, ஸ்பைஸ் போட்டுக்கிறாங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஃப்ளேவர் இருக்குது. ரைஸு, தால் இருக்குது. கொஞ்சம் மிளகு, சீரகம், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமாங்க, நான் இதுக்கே நோம்பு கஞ்சிக்கு போடா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நோம்பு கஞ்சியில் மை காட், இது எனக்கு தான். இப்போ ட்ரை பண்ணு. இது எனக்கு தான். வச்சுக்கோ அந்த பக்கம் எடுத்து. அந்த பாட்டில் என்னது? எதுமா? வாட்டரு எடுத்து வெளியே வெயி. இவன் ஜூஸ் வாட்டர் பாட்டில். நான் நோம்பு கஞ்சிக்கு வச்சோடனே ஐ ஜஸ்ட் காட் வேனிஷ்ட் ஃப்ரம் திஸ் ஹோல் ஏரியா. வெள்ளை எடுத்து வெளியே வச்சுக்கோ. 2 சமோசா கொடுத்துருக்கான்.
வாவ் இதுனா சமோசா மாதிரி இருக்குது பிகாஸ் நான் எனக்கு வந்து டிலேட் கொஸ்டும் இதாக இருக்கும் ஆனால் சமோசா மாதிரி இருக்குது இது எடுத்துக்கோ வேணுமா சமோசாவில் சேர்ஸ் போடுறியா ம் சிக்கன் சமோசா நைஸ் ஃபில்லிங் போன வாட்டி மாதிரிலாம் மொக்கையாலாம் இல்லை நல்லா இருக்கு. கற்றுக்கோங்கப்பா 2 பேரும் 2 பெரிய மனுஷங்களும் எனக்கு போன வாட்டி டேஸ்ட் பண்ண பாக்ஸ் கற்றுக்கோங்க எங்களை பார்த்து சமோசா ஃபினிஷாக பண்ணிட்டேன் நான் சமோசா சீரியஸாக நல்லா இருக்கும் இது பாபிக்கு போகலாமா கட் ஃப்ரூட் சாப்பிட்றியா எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி டப்பாங்க நல்லா இருக்கு. டப்பா நல்லா இருக்கு. எல்லாம் நீட்டாக பேக் பண்ணி டப்பாங்க ஓகே ஒன் பீஸ் ஆஃப் பார்பிக்யூ சிக்கன் இதுக்கு தான் மைனீஸ் கொடுத்துருக்கான் எப்படின்னு சமோசா நல்லா இருந்துச்சு. சமோசா நல்லா இருந்துச்சு சமோசா மாதிரி இருந்துச்சு. உள்ள ஃபில்லிங் எல்லாம் செம்மையா இருந்தா போன வாட்டி 2 பேருமே மொக்க பண்ணியிருந்தாங்க சமோசா நல்லா இருந்ததில்ல. எடுத்துக்கோ இவ்வளோ லேட் ஆகிட்டு கூட அது கிறிஸ்பினஸ் இருந்துச்சு அதில் சாப்பிடும்போது. இட்ஸ் குட் ஒன் நல்லா இருக்கும். சீரியஸ்லி நல்லா இருக்கு பார்பிக்யூ ஆல்சோ இஸ் குட். மை காட் அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி இட்ஸ் குட் கரெக்டாக மசாலா கரெக்டாக குக் பண்ணி சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓ மை காட் சீரியஸாக எனக்கு இவங்களாம் என்னை ஐப்புக்கு கூட்டின்னு போகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது போவோம் ரோல் எடுக்கலாமா? ஓ நீயே வெயிட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லு ஷவர்மா கண்டுபிடிச்சிட்டேன் குக்கூஸ் பார்த்தானே கண்டுபிடிச்சிட்டேன் நீ கண்டுபிடிக்கிறியா இருந்தால் பார்த்துருந்தேன் எப்படி இருக்க நல்லா இருக்கும். இது எல்லாமே பஃபேலா பண்ணுது இது எல்லாமே நல்லா தான் இருந்தது எல்லாமே சீரியஸாக நல்லா இருக்குது சாய்டூனில் எல்லாமே ஆக்சுவலாக எனக்கு இந்த சாய்டூன் கடையை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு சக்தி பையன் ஓகே அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணால் பெங்களூரில் உனக்கு அங்கேயும் இது கிடைக்குது பாடுறாரு அதுக்கப்புறமா தான் நான் இந்த கடையை நான் பார்த்துட்டு இதுலேருந்து ஆர்டர் பண்ணேன் ஓகே குட் எல்லாம் குட். அலீம் ட்ரை பண்ணலாமா லெட்ஸ் ஓப்பன் ஹைதராபாடி அலீம் எல்லாமே நல்லா தந்திருக்கான் அலீமும் நல்லா தந்திருக்கான் நோம்பு கஞ்சி கொடுத்தே என்ன இவன் அவனோட ஃபேன் பண்ணுறான் ஓ உள்ளே லெமன் வச்சு கொடுத்துட்டு இருக்கான் தட் வில் டேக் த லெமன் வில் புட் இட் அப் ஆன் இட் வில் ஜென்டலி மிக்ஸ் இட் ஃபார் சம் முந்திரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஃப்ரைட் ஆனியன்ஸ் முந்திரி எல்லாம் போட்டிருக்கான் பாருங்க இவன் அலீமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எப்படி இருக்கு? நல்லா ஸ்மூத்தாக உள்ள போதுமே அந்த அலீம் மாதிரிலாம் உனக்கு இதாகல தானே அப்படியே ஸ்மூத்தாக உள்ள போகுது நல்லா இருக்கு. நீ அதை பைட் பண்ணும் இது ரொம்ப பண்ணும் ஸ்பைசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா நீட் அப்படியே ஸ்மூத்தாக உள்ள போகுது வனிமா தெரியும். உனக்கு கிரன்ச் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை இஸ் கிவிங் அ குட் அலீம் நீங்கள் சீரியஸாக வாங்கி ட்ரை பண்ணலாம் அலீம் சீரியஸாக நல்லா இருக்கு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க அலீம் தான் ஹைதராபாடி அலீம் டேஸ்ட் பர்ஃபெக்டாக வச்சுருக்கா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்கள்கிட்ட செப்பரேட்டாக கூட அலீம் விற்கிது விற்றுங்கிறக்கா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் வா வாழலை பாவம் நாங்கள் லேட் பண்ணினால வாழலையே இதாகிட்டுறான் ஓ பரோட்டா எல்லாத்தையும் இழுத்துட்டுக்குது திஸ் இஸ் வாழலை பரோட்டா இது தூக்கி காட்டுவேன் நான் அவங்க தூக்கிட்டாங்க நீ என்னடா தூக்கி காட்டுவேன்றடா காட்டுற பாடுறான்ட்டு சரி வாழலை ரொம்ப நேரம் ஆயிருந்தால இதாகிட்டு இருக்கான் நீ ட்ரை ஆகிட்டு இருக்கான் எக்கா சிக்கன் சிக்கன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு. பரோட்டா மேலே சிக்கன் குழம்பு ஊற்றிட்டு இது எப்படி பண்ணுவாங்கன்னா வாழை இலையில் போட்டு மடித்து பரோட்டா எல்லாம் செஞ்சுட்டு வாழை இலையில் ஒரு ஃபஸ்ட்டு பரோட்டா வச்சுட்டு கிரேவி ஊற்றி அதுக்கப்புறமா பரோட்டா வச்சு கிரேவி ஊற்றி அப்புறமா லாக் பண்ணி கட்டிட்டு ரவாவில் வேக வச்சு அப்படியே ரெண்டு பரோட்டா வச்சுக்கிறாங்க. இல்லை மேலே ஒரு லேயர் இருந்துச்சு 3 லேயர் 3 பரோட்டா சிக்கன் பீசஸ் இருக்கிறதுல பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக நாங்கள் அந்த பாக்ஸுக்கு இந்த பாக்ஸ் நாங்கள் ரொம்ப டிலே பண்ணோம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆனால் இன்னும் அவன் வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸில் இருக்கான் இன்னும் அது நல்லா இருக்குது நம்மளுக்கு இது நல்லா இல்லை அந்த மாதிரி தோன்ற மாதிரியே இல்லை மசாலா கொச்சு இந்த விதம் இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா நீட்டாக சாப்பிட்லான்னு தோணுது. நல்லா இருக்குது சீரியஸாக ஏன்னா அந்த பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. காட் பிளாஸ்ட் அப்புறமா நான் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே மட்டன் பிரியாணி லாஸ்ட் கோஃபு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கா நைஸ் ஸ்மெல் நல்லா பெரிய பீஸாக ஒரு பீஸ் மட்டன் வச்சுருக்கான் நல்லா பெரிய பீஸாக ஒரு பீஸ் மட்டன் ஷேர்வா கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் ரொம்ப நீட்டாக குட்டாக பேக்டாக இருக்குது. க்ளீனாக இருக்குல்ல நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாத நீட்டாக இருக்குது.
அந்த பாக்ஸ் செட்டப்பும் க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கும் இவங்களுக்கும் ப்ரைஸ் வேரியன்ஸில் 200லேருந்து 300 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஜாஸ்தி இல்லை. பிரிஞ்சால் மசாலா கிரேவி இல்லை, பிரிஞ்சால் மசாலா. பிரிஞ்சால் இருக்கு. பிரிஞ்சால் மசாலா கொடுத்துருக்காங்களா? பிரிஞ்சால் தான். பிரியாணியெல்லாம் கையில் சாப்பிட்டா தான் ரைஸ் நல்லா இருக்கு. அவன் 425, இவன் 800 ருபீஸ். பிரிஞ்சால் கிரேவி. மட்டன் பிரியாணி அப்படியே ட்ரை பண்ணலாம். ரைத்தா. ஓ சீரியஸ்லி குட். நல்லா இருக்கு. பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. சிம்பிளாக எல்லாம் இல்லாத ஈவன் மட்டன் நல்லா வெந்திருக்குது. கையில் பிக்கலாம். கையில் பிச்சுட்டு ரைஸும் நல்லா பாயில் இருக்குது. இது மேலே கொஞ்சம் ஊற்று. நல்லாயிருக்கு. ட்ரைங் வித் திஸ் மசாலா இஸ் ஆல்சோ குட். எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம பிளாஸ்ட் பண்ணிட்டான். ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்குது. நம்ம இப்போ ஒரு பீஸ் மட்டன் எடுத்து வச்சு அது மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டு இந்த பிரிஞ்சால் கிரேவியை ஊற்றி பச்சடி ஊற்றி ரைத்தா, இந்த ரைத்தா பச்சடி எது வேணால் சொல்லலாம், இவனை ஊற்றி சாப்பிட்றேன். அதான் ஒரு மிக்ஸு போட்டு வேறு எதுவும் இல்லை, எல்லாம் எடுத்து நீட்டாக உள்ளே செப்பரேட்டாக வீடு நல்லா தெரியக்கூடாது, இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன் நான். எடுத்து அப்படியே நல்லா இருக்கு. சூப்பர். சீரியஸ்லி வெள்ளை எனக்கு கொடுக்குறியா? நீ சாப்பிட்ற மாதிரியா? கொடு, நானே எடுத்துக்கிறேன். அது இப்படி எடுத்தும்போது கீழே கொட்டிக்கும். வாயில் போட்டேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நானே எடுத்து சாப்பிட்றேன்னா நான் எப்படி இருக்கேன்? வேற போடல. இங்கே ஒரு ரைஸ் விட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் சீரியஸாக அந்த பாக்ஸோட ரிவ்யூவில் எனக்கு இப்படி சாப்பிட்ணுன்னே தோணல. வீடியோ எடுக்கணும், வேறு போலாம் வாமான்னு சொல்லிட்டு நானே வேறு இதுக்கு போயிருந்தேன் ஆப்ஷன்ஸ்க்கு. ஏன்னா அவன் அந்த மாதிரி இருந்தான். இது சாப்பிடணும்னு தோணுது, காலி பண்ணிடணுன்ட்டு. ஒரு ஐட்டம் ஓப்பன் பண்ணாலும் ஐ நீட் டு ஃபினிஷ் இட் அப்ன்ற மாதிரி ஃபீல் வருது. ஃப்ரூட்ஸ் நான் பைனாப்பிள் போகிறேன். ஓகே. கிரேப்ஸ் இருக்குது, பிளாக் கிரேப்ஸ், பப்பாயா, மஸ்க் மெலன். ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஃப்ரூட்ஸ்க்கு ஆனால் பைனாப்பிள் கஸ்பு இருக்குது, கொஞ்சம் கஸ்புன்ற வந்து பைனாப்பிளோட ஃப்ளேவர் அது காயாக இருந்திருக்கும். பப்பாயா இட் இஸ் ஹார்ட். இது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கணும். ஜைத்தூன் ரைஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் காய் வாட்டமாக இருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எடு. சாஃப்ட்டு. திண்டுக்கல்ல கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி. திண்டுக்கல் வாஸ் ஹேவிங் மோர் சாஃப்டர் டேட்ஸ். ஆமாம், திண்டுக்கல்ல சாஃப்ட், இதுக்கு நான் சாஃப்டாக இருந்துச்சு டேட்ஸ். இங்கே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ரியலி குட். ஷெரீஃப் பாய் மாதிரி எல்லாம் கொடுக்கல. இந்த அலீமுக்கும் அவன் கொடுத்த அலீமுக்கெல்லாம் யோசித்து பார்த்தா கம்பேரிசனே பண்ணுற மாதிரி இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்வீட்டை மிக்ஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்பூன் இது பண்ணிட்டுக்கிறோம். நம்ம இங்கே இந்த ஒரு ஸ்பூன் எடுப்போம். நார்மல் பாயசமா தெரியலையே. இல்லை சேமியா பாயசம். இல்லை மீ, அது குட்டி குட்டி ரைஸ் பாயசமா? இரு நீ கீழே வை. நீ என்ன மேலெல்லாம் சிந்திடுவேன், நானே எடுத்துக்கிறேன். அந்த இது ரவை பாயசமே. நீ வை, நான் சொல்கிறேன். நான் பாயசம் ரவை பாயசம் தானே? ரவை பாயசம். ரவை தெரியல, வெறும் பால் தான் தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா பண்ணி, சுகர் எல்லாம் கம்மியாக, நல்லா மைல்டாக, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. சீரியஸாக நல்லா பண்ணியிருக்கா. ஐடி நாட் சக்தி சொன்ன பிளேஸ் சீரியஸாக ஒர்த்தாக இருக்கு. ஐ திங்க் ஸோ. கிரேப் ஜூஸா? கிரேப் ஜூஸ் இருக்காது, இது பொமோகிரானேட்டாக இருக்கணும். கிரேப் இந்த தெரியுது ஸ்மெல்ல. கிரேப் பல்ப்ஸோட இருக்கு. இட்ஸ் லிட்ரலி ஹேஸ் கிரேப்ஸ் இன்சைட். அந்த கிரேப் ஃப்ரெஷ் ஜூஸ்மா?
ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த கிரேப்ஸ் உள்ளே போட்டிருக்கான் அந்த ஃப்ரெஷ்ஷாக பல்ப்புக்கு. இருக்குது கிரேப் ஜூஸ். அந்த பல்ப்ஸ் உள்ளே போட்டிருக்கான் அவன் கிரேப்ஸ் அப்படியே உள்ளே போட்டிருக்கான். கிரேப் ஜூஸ் தான், ஃப்ரெஷ் ஜூஸ். ஏன்னா நான் இவங்கிட்ட இந்த இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாவே. இவன் ஒரு 1/4 லிட்டர் வாட்டர். இவன் ஃபாஸ்ட் முடிக்கும் போது தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸு, அதுலேயும் சமோசா, நோம்பு கஞ்சி. த ஃபஸ்ட் டைம் நோம்பு கஞ்சி. ஐ வாஸ் லிட்ரலி ஷாக்ட். நோம்பு கஞ்சிக்கு ஜைத்தூன் தேங்க்ஸ் ஃபார் தட் நோம்பு கஞ்சி. மேம் இவங்கிட்ட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இஃப்தார் முடியறக்குள்ளேயே இவங்கிட்ட வாங்கிங்க. பெங்களூரில் ஜைத்தூன் இஸ் குட் கிவிங் யூ அ குட் இஃப்தார் பாக்ஸ். நீங்கள் யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இட்ஸ் பேக்கேஜஸ்லேருந்து அவன் உள்ளே வச்சு அவன் சர்வ் பண்ணுறது வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஒர்த். அவன் வந்துட்டு அந்த மீன் பண்ணியிருக்கான். அதுக்கு நீங்கள் உள்ளே ஆறாமல் நீங்கள் இது பண்ணலாம். ஆமாம், நீ சொல்ல ரிவ்யூ, உன்னோட ரிவ்யூ சொல்லுவா நீமா. போன தடவை அந்த டப்பாவை வச்சு செஞ்சு விட்டேன். இந்த தடவை போன தடவை வந்துட்டு ஃப்ராங்காக சொன்னேன்னா நல்லா இல்லை, டேஸ்ட் இருந்தில்ல, அவ்வளோ நார்மலாக இருந்துச்சு அந்த பிரியாணி ரைஸ் ஆகட்டும் பரோட்டா ஆகட்டும் இதில். பட் இந்த டைம் வந்துட்டு இட் இஸ் வெரி குட், நல்லா இருக்குது சாப்பிட்றக்கோ. பட் ஐட்டம்ஸும் நல்லா இருக்குது. 15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நோம்பு கஞ்சி சேர்த்து பிரியாணி, அந்த பரோட்டா, அந்த பரோட்டா கூட அந்த கிரேவி ஸ்மெல்லாம் வராத நீட்டாக சாப்பிட்டுனே இருக்கணும்னு தோணுது, ஸ்டாப் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த இந்த ஸ்மெல் வந்துச்சு. என்ன ஸ்மெல்லு? நெக்கோட அந்த பச்சை சாஸ், பச்சை ஸ்மெல் இருந்துச்சு அந்த இது பரோட்டா அந்த கிரேவிலலாம். இந்த டைமில் அது ஓப்பன் பண்ணோடனே எடுத்து புட்டு சாப்பிட்டுனே இருக்க, காலி பண்ணலான்னு தான் தோணுது. பிரியாணி ஆல்சோ சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி வித் பாஸ்மதி ரைஸு சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஜாய்த்தூன் ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருந்து இந்த இஃப்தார் பாக்ஸ். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் யாருக்குன்னா இஃப்தாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறேன்னா கூட யூ கேன் டூ இட். இல்லை நீங்கள் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்ணுன்னா கூட ஆராமாக உட்காந்து சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. ஆராமாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா 1 மெம்பர், இல்லை ஃபுல்லாக ஒரு ஃபுல் பாக்ஸ் ஒருத்தர் நல்லா சாப்பிட்றோம், இல்லை நார்மலாக சாப்பிட்றவங்க நார்மலாக 2 பேர் சாப்பிட்லாம். நார்மலாக சாப்பிட்றவங்க 2 பேர் ஆராமாக சாப்பிட்லாம். ஆனால் தேங்க்ஸ் சக்தி ஃபார் ரெக்கமெண்டிங் மீ திஸ் ஒன். இந்த பாக்ஸ் சீரியஸாக நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ரெக்கமெண்டிங். சக்தி சொல்லிருந்து ஓகே, நல்லா இருந்துச்சு கம்பேரிசன் பண்ண. ஓ ஆமாம், எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்ஸ்? 5 out of 5. 5 out of 5. யா, கம்ப்ளீட்லி குட், நல்லா இருக்குது. கம்ப்ளீட்லி அந்த நம்ம கொடுத்த காசுக்கு அது ரொம்ப வர்த்து தான். 800 rupees பாக்ஸ். ஓ 749 rupees and more plus tax 800 rupees கொடுக்கலாம். Worthable. The money which we are giving is worthable. வர்த்தபிள் தான். Worthable. அவ்வளோ காஸ்ட் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குல்ல? வெரி குட். ஓகே, நீங்கள் ஜைத்தூன்லன்னு வாங்கி ட்ரை பண்ணலாம். ஜைத்தூனில் இந்த இஃப்தார் முடிகிற மட்டும் இருக்குது. நீங்கள் ஜைத்தூன் வாங்கினா இட்ஸ் நாட் எ ஸ்பான்சர்ட் அட் ஆல். நான் காசு போட்டு வாங்கினேன். இட்ஸ் ஸ்பான்சர்டெல்லாம் இல்லை, நான் காசு போட்டு வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். அதனால் நான் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பான்சர்டுன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பிடிச்சிச்சு நான் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னு நினைவேன். ஆஸ் யூ நோ, எனக்கு பிடிச்சிச்சு நான் சொன்னேன். அதனால் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே டியூன். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏன்னா ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் stay tuned. Tata, bye bye. Like, share, subscribe. Share and subscribe our channel. Okay, give comments also. Okay. Tata, bye bye. Bye guys.